ஆசிரியர் நாரதர் உடப்பம்பட்டி பெருமாள்ராஜ் அவர்களுக்கு தேத்தாம்பட்டி கிராமத்தார்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக பொன்னாடை மலர் மாலை அணிவித்து பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறார். விழா நாயகர் மதிப்பிற்குரிய இசை நாடக நடிகர் சங்க தலைவர் கொத்தமங்கலம் பல காந்தி அண்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார். சங்கரன் பிரிண்டர்ஸ் உரிமையாளர் கணேசன் அண்ணன் அவர்கள் பொன்னாடை உயர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த நாடக நடிகர்கள் நிறைய ஊர்ல நாடகம் நடத்துவாங்க, எல்லா கோயிலுக்கும் போவாங்க, எல்லா தெய்வத்தையும் பார்ப்பாங்க. ஆனா அவங்க சிறப்பா தேத்தாம்பட்டி கிராமம் தான் வேணும், தேத்தாம்பட்டி கிராமத்தில் இருக்க பரமூர் காளியம்மன் கோயில செஞ்சாதான் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதை 6வது ஆண்டா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது நம்ம கிராமத்துக்கே ஒரு பெருமை. அது நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கோம், இன்னமும் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம நாடி வர்றாங்க, நம்ம உதவி பண்ணணும், நம்ம செய்வோம்னு தான் நினைச்சு வர்றாங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இன்னமும் செய்வோம். நீங்கள் எத்தனை ஆண்டு காலம் வந்தாலும் அத்தனை ஆண்டுகள் உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும் உங்களுக்கு. இதை நான் அந்த புராண குழுமத்தில் நானும் ஒரு உறுப்பினராக இருக்கேன், அதில் ரொம்ப பெருமையாகவும் இருக்கு எனக்கு. அதே மாதிரி அண்ணனை பேர் சொல்கிற அளவுக்கு நாங்கள் இன்னும் வளரல. தலைவர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. வேற எது பேசுறேன்னு எனக்கு தெரியல. நான் எத்தனை ஆண்டுகள் இங்க நிகழ்ச்சி நடத்தினாலும் நாங்க நிச்சயமா ஆதரவு தந்து உங்களுக்கான முழு ஒத்துழைப்பையும் நாங்க தருவோம்னு எங்க கிராமத்தின் சார்பா நான் மனமாற சொல்லிக்கிறேன். நன்றி. நமது சங்கரன் தேத்தாமலை சேர்ந்த சங்கரன் நட்சத்திரத்தினுடைய உரிமையாளர் அருமையண்ணன், நமது புலன குடும்பத்தினுடைய இயக்குனர், அது பரமனூர் காளியம்மனுடைய அடுத்த ஆண்டு விழாவினுடைய அன்னதானத்திற்கு இந்த ஆண்டே உடல் நலம் கருதி 1501 அன்னதானத்திற்கு இன்று கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களும் சரி, அவர்கள் குடும்பம் சரி, மென்மேலும் அம்மனுடைய அருளாளி நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வம் பெற்று பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று எங்கள் புலநாத் குடும்பத்தினுடைய அனைவருடைய ஆதரவுடனும் அனைத்து ரசிகருடைய ஆதரவுடன் நன்றியை தெரிவித்துள்ளேன். நன்றி கலந்த வணக்கம். யோசிக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம். ஏங்க வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? நம்ம கண்டெடுத்தியாமல நீனு உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன் வேணும் உங்களுக்கு. உங்க எல்லாருக்கும் வணக்கம். அப்ப ஆரம்பிச்சோமா? உங்களுக்கு ஆண்டோட்டுக்காக தான் ஒத்திக்க. நாங்க ரெண்டு பேரும் உடன் பிறப்பு, அதனால எல்லாமே ஒண்ணா சொல்லி வச்ச மாதிரி செய்றீங்க. ஆமா, அதனால ஆமா இன்னொரு ஆள் வீட்டுக்காரர் இருப்பாரு, அவருக்கு எங்க அவரு காணோம்? எங்க அவரு அவர் சைஸா ஒதுங்கிட்டே லேட்டஸ்டா வர்றாரு அவரு. ஆமா ஆமா ஆமா, அதனால உங்களுக்கு தான் தெரியும். சொக்குமடி வச்சிருக்கேன் மாமா.
ஏமா வந்ததுல இருந்து என்னமோ கேக்குறேன் எப்பா, கேக்குறாரு. என்னமோ கேட்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படி இல்லைன்னா கை வந்து கூச்சப்படாத நம்ம பிள்ளை தான் கேளு யார்கிட்ட கேட்கிறேன் யார்கிட்ட கேட்கிறேன் ரொம்ப நாள் கேட்டு வந்துருக்கு என்னங்க கேளுப்பா மனசு நல்லா கேளுப்பா ஏம்மா சாட்டி சொல்லுங்கண்ணே. நல்லா இருக்கியா? இருக்கேன். ஆமா பட்டுக்கோட்டையில இருந்து வரும்போது எங்க கீழே விழுந்துட்டியா? ஏப்பா ஏன்? அப்புறம் ஏன் நெஞ்சு இப்படி வீங்கிருக்கு? அது கீழே எல்லாம் விழுகல சரிங்க. டூவீலர்ல இருந்து விழுந்துருச்சு புதுக்கோட்டையில 2 இட்லி சாப்பிட்டுட்டான் அது நெஞ்சுக்குள்ளே நிக்கிறான் பாரு. ஏங்க தெரியாம இருக்கிற வீட்லயே சண்டையா? ஏமா கண்ணு 2 வீங்கி போயிருக்கு. இல்லம்மா அது எப்போது உள்ளது இயற்கை. ஏப்பா உனக்கு தெரியாத வீட்டுல சட்டையா அதே இல்லைன்னு மாதிரி தான் இங்கேயும்.